இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். நாம் நமது சேனல் வாயிலாக நமக்கு தெரிந்த அளவில் இசை பற்றிய ஒரு தேடலை வைத்து கிடைக்கக்கூடிய விவரங்களை அறியும் போது ஒரு விதமான சுகத்தை உணர்கின்றோம். வெவ்வேறு பாடல்கள் நாம் கேட்கும்போது இனிமையாக உள்ளன என்று உணரும் போது அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்கின்றோம், அல்லது மனதிற்குள்ளாவது பாடிக்கொண்டே உள்ளோம். இவ்வாறு நமக்கு இனிமை தருவதற்காக அநேக இசையமைப்பாளர்கள் தங்களுக்கான தனித்திறமையை கொண்டு வெவ்வேறு பாடல்களை தந்துள்ளார்கள். உண்மையிலேயே அவர்கள் செய்த சேவை நற்சேவை. இவ்வாறு 1930கள் முதல் பாடல்களை நமது மூதாதையர்கள், நமது பெரியவர்கள் கேட்டு வந்துள்ளார்கள். நாம் தற்காலத்தில் உள்ளோம். நமக்கு இனிமையை தரக்கூடிய வகையில் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை தந்து சிறப்பான பாடல்களை தந்துள்ளார்கள். ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அவரவர் பங்களிப்பில் ஆற்றிய அந்த சேவை மிக பெரியது. இவ்வகையில் ஒவ்வொருவருக்கும் என்ற தனித்திறமை உள்ளதாக நாம் அறியும் போது எளிமையான முறையில், மெதுவான முறையில் பாடல்களை தந்து சுகம் பெற வைத்துள்ளார்கள். அவ்வகையில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது எந்த அளவிற்கு அவர்கள் தனித்திறமையை காட்டியுள்ளார்கள் என்று பார்ப்போம். ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் 1973 மணிப்பயல் என்ற ஒரு படத்தில் ஜானகி அம்மாவை வைத்து ஒரு பாடல் இசையமைத்துள்ளார்கள். அந்த பாடல் தாங்கள் கேட்ட பாடலாக இருக்கும், இல்லை என்றாலும் கேட்கலாம். நானாடினாள் என்ற ஒரு தலைப்பு. அந்த பாடல் பல்லவி அனுபல்லவியில் நானாடினால் ஒரு வகை போதையில் பல வகை மனிதரும் கூடவே ஆடுவார் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். இந்த பாடலுக்கு மன்னர் அவர்கள் இசையமைக்கும் போது ஒரு வினோதமாக கையாண்டுள்ளதை நாம் உணர்கின்றோம். அதாவது ராகங்கள் பற்றி அவர் சொல்ல மாட்டார், ஆனால் சரியான ராகங்களை எடுத்துக்கொண்டுதான் பாடல்களை அமைத்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எந்த அளவிற்கு அவர் அதாவது தனக்கு தெரியும் என்று சொல்லவே மாட்டார். இது பற்றி அறியும் போது மிக சிறப்பாக உள்ளது. இவ்வகையில் அந்த பாடல் நான் ஆடினால் ஒரு வகை போதையில் என்ற இந்த பாடல் இசை அமைத்துள்ள விதத்தில் உன்னிப்பாக பார்க்கும்போது பொதுவாக நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம். ஒரு ராகம் என்று பார்க்கும்போது 2 பகுதியாக முன்பாதி பின்பாதி என்று பிரிப்போம். முன்பாதியை பூர்வாங்கம் என்றும் பின்பாதியை உத்தராங்கம் என்றும் கூறுவோம். முன்பாதி சரிகம, பின்பாதி பதனிசை என்று எல்லாம் நாம் அடிப்படையில் அறிந்துள்ளோம். இதனை வைத்து அவர் அமைத்துள்ள இந்த இசை முறையை பின்தொடர்ந்து பார்த்தால் என்ன விவரம் தெரியும் என்று பார்க்கும்போது அவர் ஒரு வினோதமான இசையமைப்பை தந்துள்ளார் என்று அறியும் போது மிக சந்தோஷமாக உள்ளது. அதாவது நான் ஆடினால் இந்த பாடல் இசையமைக்கும். நான் ஆடினால் ஒரு வகை போதையில் பல வகை மனிதரும் கூடவே ஆடுவார். நான் பாடினால் மடியிலே மயங்கிடும் மழை போல் மாறுவார். நான் ஆடினான் என்று இது அவர் இசையமைத்துள்ள பாடல். இந்த நானாடல் என்று இந்த இசையமைப்பிற்கு அவர் எந்த ஸ்வரங்களை உபயோகித்துள்ளார் என்று பார்க்கும்போது வினோதமாக உள்ளது. உத்தராங்கத்தில் பஞ்சமம், சிறிய தெய்வதம், சிறிய நிஷாதம், மேல் சொர்ஜம் என்று அதனில் குழப்பமில்லை, அது தெளிவாக உள்ளது. இந்த முன்பாதியில் வரும் பூர்வாங்கத்தில் பொதுவாக சரி காமா என்று 4 ஸ்வரங்கள் தான் உபயோகிக்க வேண்டும். இவர் ஒரு ரிஷபத்துக்கு பதிலாக 2 ரிஷபத்தையும் உபயோகித்துள்ளார். ஒரு காந்தாரத்திற்கு பதிலாக 2 காந்தாரத்தையும் உபயோகித்துள்ளார். பொதுவாக வரிசையாக இந்த ஸ்வரங்களை சொல்லி பார்க்கும்போது ஒரு இனிமையை நாம் அறிய முடியாது. அது சற்று விகாரமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த அமைப்பை தனது இசையின் வாயிலாக நமக்கு தந்து அதற்கு உயிர் கொடுத்து அதை இனிமையாக உணர செய்து விட்டார். இந்த ஒரு திறனை எண்ணும் போது நிச்சயமாக நாம் எங்கேயோ அவர் உள்ளார் என்பதனை நாம் அறிய வேண்டும்.
இவ்வாறு பார்க்கும்போது இந்த பாடலை கீபோர்டில் இசைத்து பார்க்கும்போது இந்த பாடல் எப்படி வருகிறது என்றால் கசனி தனி சாதா பப்பமா மம மக கக ககரி ரிரிசா ரீசசா என்று இவ்வாறு 2 காந்தாரத்தையும் உபயோகித்துள்ளார், 2 ரிஷபத்தையும் உபயோகித்துள்ளார், ஷட்ஜத்துக்கு வந்துள்ளார். இவ்வாறு இது ஓடும் வழியை பார்க்கும்போது இனிமையாக உள்ளது என்று நம்மை எண்ண வைத்து விட்டார். ஆகவே இந்த ஒரு அரிய அமைப்பை நாம் இசைத்து பார்ப்போம். இந்த பாடல் அமைந்துள்ள விதத்தை பார்ப்போம், பிறகு அது பற்றி யோசித்து பார்ப்போம். இந்த பாடல் நான் ஆடினாள் என்ற இந்த பாடல் நாம் சொல்லி அந்த ஸ்வர வரிசை இங்கு பின்பற்றப்படுவது நாம் எளிதாக அறியலாம். கசனி தனி சாதா பப்பமா மாமக கக ககரி ரீரிரி ரீரிசா என்று இங்கு பின்பற்றப்படுவதை நாம் அறிகின்றோம். ஒரு பூர்வாங்கத்தில் உள்ள அனைத்து ஸ்வரங்களையும் உள்ளடக்கி அதை இனிமை கூட்டி நமக்கு இன்பமுறை செய்த இந்த ஒரு திறமை நாம் பார்க்க முடியாமல் இல்லை. ஆகவே இது பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இவர் வினோதமாக இசை அமைத்துள்ளார் என்பதனை தெரியும் போது மிக சந்தோஷமாக உள்ளது. இது மாதிரி அநேக வாய்ப்புகள் அவர் ஏற்படுத்தி உள்ளார் என்பதனை தேடி பார்த்தால் தான் தெரியும். ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் இங்கு என்ன பார்ப்போம், இந்த பூர்வாங்கத்தில் வரக்கூடிய இந்த 6 ஸ்வரங்களையும் உள்ளடக்கியது இந்த சுத்த மத்தியம ராகத்திற்கான 6 சக்கரங்களுக்கும் உரியது ஒன்றாக இந்த பாடல் வைத்துள்ளார் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் போது மிக பிரமிப்பாக உள்ளது. இவ்வாறு இவரின் இசையில் ஆங்காங்கு அவரின் வினோதமான இசையமைப்பு பற்றி தெரிய வரும்போது நாம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வோம். இது நாம் அறிந்த இந்த இன்பத்தை அவர் கையாண்ட முறையை தெரியும் போது மிக பிரமிப்பாக உள்ளது என்பதனை தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.